Hi students, today we have discussed about IUPAC rules. அப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்ம நேமிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்கணும். சரிங்களா, எப்படி வேணாலும் கொடுத்துட முடியாது. சரிங்களா, அப்போ நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் எப்படி நேமிங் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்மளால் ஈஸியாக நேம் கொடுக்க முடியும். சரிங்களா, லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன, சப்ஸ்டிட்யூட் குரூப்னா என்ன, ரூட் வேர்ட்னா என்ன. சரிங்களா, அதை 1 செகண்ட் என்ன பண்ணிக்கிங்க, ரீகால் பண்ணிக்கிங்க. சரிங்களா, அப்போ அங்கே நல்லா நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து வர டாபிக் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அப்போ அதுக்கு தான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அதை வச்சு தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ 1 செகண்ட் நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு IUPAC ரூல்ஸ் எப்படி கொடுக்குறது, இப்போ அதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன. சரிங்களா, அது லாஸ்ட் கிளாஸே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு. அப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எது டினோட் பண்ணுது, சப்ஸ்டிட்யூட் குரூப்பு. சரிங்களா, ரூட் வேர்டு அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப், அதாவது எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அதில். அடுத்து தேர்டு சஃபிக்ஸு, அதில் 2 டைப்ஸு, ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டடா, அன்சேச்சுரேட்டடா. அப்போ சேச்சுரேட்டட்னா நமக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சிங்கிள் பாண்ட் இருந்தால் அது சேச்சுரேட்டட். சரிங்களா, டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்சேச்சுரேட்டட். அப்போ சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஏன்னு முடிக்கணும், ANE. டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ENE. ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா வைன். சரிங்களா, YNE. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியானது தான். சரிங்களா, அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது எது டினோட் பண்ணுச்சு, ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன பார்த்தோம், OH, CHO, COH, CN. சரிங்களா, ஆசிட் நிறைய இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன், மெமரி பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லாம் வந்துச்சுன்னா எண்டில் எப்படி முடிக்கணும், இப்போ OH வந்துருந்தா OL. சரிங்களா, CHO ஆல்டிகைட் வந்தால் AL. சரி, இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கிங்க. அப்போ இதெல்லாம் தான் என்னது பேசிக். இதில் இருந்தால் அடுத்தடுத்த லெவல் பார்க்க போகிறோம், அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். அப்போ பேசிக்கே தெரியல அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு அலப்ஸ் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். சரிங்களா, சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணணும், லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணணும். ப்ரொசீஜர் இது தான், லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதுவும் அதை சூஸ் பண்ணிக்கங்க, இது ஃபஸ்ட்டு. சரிங்களா, அப்போ இந்த ரூல்ஸ், இந்த டேபிளில் இருக்கிற ரூல்ஸ்லாம் நமக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பெரிய காம்பவுண்டு நம்ம நீட்டில் என்ன பெரிய காம்பவுண்ட் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக நம்மளால் நேம் கொடுக்க முடியும். ஓகேங்களா, பாருங்கள், லாங்கஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். அந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் வந்து பேரண்ட் செயின். அப்போ பேரண்ட் செயின் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, சரியா, லாங்கஸ்ட் செயின் எதுவும் அதுதான் பேரண்ட் செயின். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1 2 3 4 இந்த சைடு போனால் 4 கார்பன் வருது. ஓகே, இப்போ 4 வருது. இன்னும் வேறு ஏதாவது சைடு நம்ம நம்பரிங் கொடுத்தோம்னா அந்த சைடில் நம்பரிங் அதிகமாக வருதா இல்லை இதை விட கம்மியாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ 1 2 3 4 5 பாருங்கள், இந்த சைடு இப்படி நம்ம நம்பரிங் கொடுத்தோம்னா 4, இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம்னா 5. சரிங்களா, அப்போ எதை நம்ம சூஸ் பண்ணணும், ரூல்ஸ் என்ன, லாங்கஸ்ட் கார்பன் செயின் அதுதான் பேரண்ட் செயின், அதுதான் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ 5 எந்த சைடு வருதோ அதை சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சிம்பிள். இப்போ அனதர் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்பரிங் பாருங்கள், 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம்னா 6. ஓகே, இதை விட நம்பர் எங்கேயாவது அதிகமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அதே 1 2 3 4 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, அப்போ 6 7. அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கார்பன். சரிங்களா, அதுதான் லாங்கஸ்ட், சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின், அதுதான் பேரண்ட் செயின் சூஸ் பண்ணிட்டோம். இதை ஃபஸ்ட்டு ரூலோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப், 2 செயின்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த்து. 2 செயினுமே ஈக்குவல் லென்த்தில் வருது. ஓகேங்களா, 2 எந்த சைட்லேருந்து கொடுத்தாலுமே ஈக்குவல் லென்த்தில் வருது. சரியா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், ரூலில் சூஸ் த செயின் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ஸ். அப்போ சப்ஸ்டிட்யூட் குரூப்பு எதில் அதிகமாக இருக்கோ, சரிங்களா, ஈக்குவல் லென்த்து வந்தாலும் எந்த சைடில் சப்ஸ்டிட்யூட் குரூப்பு அதிகமாக இருக்கோ
அதுதான் நம்ம அங்கே இருந்தால் நம்பரிங் கொடுத்துக்கணுங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், பார்க்கலாம் பாருங்கள். 1 2 3 4 5. சரிங்களா, இந்த சைட்லேருந்து கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் போனோம், 5 வருது. இப்போ ரைட் டு லெஃப்ட் வரும்போது 1 2 3 4 5. சரிங்களா, அப்போ வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், 1 2 3 1 2 3 4 5. இப்படி இருந்தாலும் 5 தான் வருது. சரிங்களா, அப்போ பாருங்கள், அப்போ ஈக்குவல் லென்த்தில் வருது. அப்போ என்ன பண்ணலாம், எந்த சைடு நமக்கு சப்ஸ்டிட்யூட் குரூப்பு அதிகமாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த சைடில் சப்ஸ்டிட்யூட் குரூப் அதிகமாக இருக்குது பாருங்கள், 2 சப்ஸ்டிட்யூட்டன்ட் இந்த சைடு. சரிங்களா, இங்கிருந்து பார்க்கும்போது 1 2 3rd கார்பனில் தான் சப்ஸ்டிட்யூட் குரூப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நமக்கு லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது பாருங்கள், 2nd கார்பன்லேயே சப்ஸ்டிட்யூட் குரூப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. சரிங்களா, அதனால் நம்ம எந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் சைடு தான். பாருங்கள், இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம ரைட் டு லெஃப்ட் கொடுக்கலன்னா 1 2 3 3rd பொசிஷன்லாம் CH2 CH3 அட்டாச் ஆகிருக்கு சப்ஸ்டிட்யூட் குரூப்பு. இந்த பாருங்கள், க்ரீன் கலரில் நமக்கு ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரிங்க, ஆனால் நம்ம லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது 2nd கார்பன்லேயே CH3 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்பரிங் கொடுக்கணுங்கிறாங்க. இதுதான் ரூல்ஸு. ஓகேங்களா, ஈக்குவல் லென்த்து வந்துட்டால் என்ன பண்ணுறது. சரிங்களா, இப்போ பார்க்கலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்பரிங் கொடுக்கலாம். 1 2 3 4 5 5 கார்பன். சரிங்களா, வேறு சைடில் ஏதாவது நம்பரிங் கொடுத்தா வருமானு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா 1 2 3 4 5 5 கார்பன்ஸ் வருது. வேறு இந்த சைடில் 1 2 3 4 5. அப்போ ஈக்குவல் லென்த்தில் வருது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்ஸ்டிட்யூட் குரூப்பாக எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, இதை வந்து பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஈக்குவல் லென்த்தில் வந்துச்சுன்னா சப்ஸ்டிட்யூட் குரூப் எந்த சைடு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ இந்த சைடில் இந்த இது வந்து ராங், 5 கார்பன் செயின் இப்படி வர்றது ராங் அப்படின்ட்டாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் செயின் ஸ்ட்ரெயிட் செயின் 1 2 3 4 5. ஏன்னா இங்கே தான் நமக்கு 2 சப்ஸ்டிட்யூட் குரூப்பு இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. சரிங்களா, அப்போ இதுதான் கரெக்டான பொசிஷன். சரிங்களா, இதை கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இப்போ ரூல்ஸ் என்ன கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்போ சப்ஸ்டிட்யூட் குரூப் எங்கே அதிகமாக இருக்கோ அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல இதை மட்டுமே இதை நம்ம எடுத்துக்க தேவையில்லைங்கிறாங்க. சரிங்களா, இப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா 2 சப்ஸ்டிட்யூட் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இதுதான் கரெக்டு, இது ராங் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். காம்பவுண்ட் கண்டைன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் மல்டிபிள் பாண்ட் ஆர் போத். ஒரு காம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இல்லை மல்டிபிள் பாண்ட் இருக்குது, இல்லை ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்குறது, எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எனி ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பு. சரிங்களா, இந்த கொடுத்துருக்க ரூலில் பாருங்கள், இதில் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலுமே நம்ம என்ன ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும், லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணணும். சரிங்களா, லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணணும். சரிங்களா, எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, பார்க்கலாம். லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணுறோம். ஆல் பாருங்கள், 1 2 3 4. சரிங்களா, வேறு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. என்ன இருக்குது இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பில்? CHO ஆல்டிகேட் குரூப் இருக்குது. அப்போ CHOவில் கார்பனும் இருக்கா, அப்போ அந்த கார்பனும் நம்பரிங்க்கு வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ 1 2 3 4. சரிங்க, இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். சரிங்களா, அதான சொல்கிறாங்கன்னா 4 கார்பன் வித் CHO அது கரெக்டு. 4 கார்பன் செயின் வித்தவுட் CHO ராங். அப்போ CHO இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் நம்பரிங்கில், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள்.
இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் எப்படி நம்பரிங் கொடுக்குறது. அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் அண்டு மல்டிபிள் பாண்ட் இது ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது நம்பரிங் எப்படி, சரிங்களா, அதுக்கு பார்க்கலாம் எக்ஸாம்பிள். நம்பரிங் பாருங்கள். அப்போ ரெண்டுமே கவர் ஆகணும், மல்டிபிள் பாண்டும் நம்பரிங்கில் கவர் ஆகணும், ஃபங்க்ஷனல் குரூப்பு கவர் ஆகணும். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் என்ன கொடுத்துருக்காங்க, COOH. அப்போ COOHல கார்பன் இருக்குது, அதையும் நம்ம நம்பரிங்க்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த ஆசிட் குரூப்பையும் நம்ம நம்பரிங்க்கு இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின் பாருங்கள், 1 2 3 4 இங்கே கொடுத்தோம்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு போச்சுன்னா 1 2 3 4 இங்கேயும் கரெக்டாக தான் வருது. ஏன் நம்ம இங்கே ஆசிட்ல இருந்து ரைட் சைட் சூஸ் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா அங்கே தான் மல்டிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, பார்த்துக்குங்க அதை, சரிங்களா. அப்போ 4 கார்பன் செயின் வித் COH அண்ட் டபுள் பாண்ட், அதுதான் கரெக்டானது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானது. அப்போ ரூல் என்ன அப்படின்னு நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ப்ரெசன்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒன்று மட்டும் இருந்தது இப்போ பார்த்தோம் மேலே எக்ஸாம்பிளில். இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க, மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப், சரிங்களா. அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது, சரிங்களா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் வித் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் சுட் பி பார்ட் ஆஃப் த பேரண்ட் செயின். அப்போ ஏதாவது ஒன்று தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இன்னொன்று சப்ஸ்டியூட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. இப்போ இந்த ஆர்டர் பார்க்கலாம். இந்த ஆர்டரை நீங்கள் கம்பல்சரி மெமரி பண்ணிக்கணும். அப்போ தான் ஒன் மோர் ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கும் போது எதுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த ஆர்டரை வச்சு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், COOH தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து SO3H சல்ஃபோனிக் ஆசிட், சரிங்களா. அடுத்து COOR COX, அடுத்து அமைடு CONH2, அடுத்து CN CHO CO கீட்டோன், OH ஆல்கஹால், SH NH2, C டபுள் பாண்ட் C. இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு C ட்ரிபிள் பாண்ட் C வரும், அதுக்கடுத்து தான் C டபுள் பாண்ட் C, அப்புறம் C சிங்கிள் பாண்ட் C, அப்புறம் OXNO2. அப்போ இந்த ஆர்டர் தான். அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் ஒன் மோர் வந்திருக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு எதை ஃபங்க்ஷனல் குரூப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னு இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். CHO COH, சரிங்களா. அப்போ இது ரெண்டுமே ஃபங்க்ஷனல் குரூப் தான். எதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம், எதை சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்குவோம். எப்பயுமே ஒன் மோர் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா, சரிங்களா, நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி, சரிங்களா, இந்த ஆர்டரில் எது ஃபஸ்ட்டாக வருதோ அதை ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்குவோம், அனதர் ஒன்று நம்ம சப்ஸ்டியூட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுதான் ரூல்ஸே. இந்த ஆர்டர் பாருங்கள், CHO COOH எது ஃபஸ்ட்டு இருக்குது, COOH, அதுக்கப்புறம் தான் CHO இருக்குது. அப்போ COOH ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்குவோம், CHOவை சப்ஸ்டியூட் குரூப்பாக கன்சிடர் பண்ணிப்போம், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணலாம், எந்த கார்பனையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். CHO கார்பனா COOHா, COOH, ஏன்னா COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, அந்த கார்பனையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்பரிங்க்கு லாங்கஸ்ட் செயினுக்கு வர மாதிரி. அப்போ எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 5 6 7. அப்போ 7 கார்பன் செயின் வித் COOH, அதுதான் கரெக்டு, சரிங்களா. 7 கார்பன் வித் COOH, அதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயினாகவும் வருது, COOH இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். COOH OH ரெண்டு இருக்குது, நமக்கு ஆர்டர்லேயே தெரியும், ஆர்டர் வைஸ் COOH தான் ஃபஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தான் OH. அப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணால் COOH ஆட் பண்ணிக்கணும், இன்க்ளூட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 7 கார்பன் செயின் வித் COOH குரூப், இதுதான் கரெக்டு. ஓகே, இந்த ரூல்ஸ் எல்லாம் கம்பல்சரி மெமரி பண்ணிக்கோங்க, இது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த பார்ட்டுக்கு நமக்கு போக முடியும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தேர்டு பாருங்கள். இஃப் த சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ப்ரெசன்ட் மோர் தென் ஒன்ஸ். இப்போ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆர்டர் வைஸ் நம்ம நம்பரிங் கொடுத்தோம். இப்போ சேம் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அதுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது, லாங்கஸ்ட் செயின் பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டு, இஃப் த சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ப்ரெசன்ட் மோர் தென் ஒன்ஸ், சரிங்களா.
choose the very longest carbon chain such a way that it contains maximum number that functional group. அப்போ இந்த இடத்துல லாங்கஸ்ட் கார்பன் செயின் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு நிறைய சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ மோர் தென் ஃபங்க்ஷனல் குரூப் சேம் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சேம் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது அந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்புமே சரிங்களா எந்த கார்பன் செயினில் அட்டாச் ஆகிருக்கு சரிங்களா அந்த நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல COH COH டைம் இருக்குது. இப்போ இது ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். சரிங்களா? இந்த இடத்துல இதை விட 5 வருது, 2 ஆசிட் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு எத்தனை வருது 8 கார்பன். சரிங்களா? ஆனாலும் இதை சூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருந்துச்சுன்னா அந்த கார்பனையும் நம்ம நம்பருக்கு இன்க்ளூட் பண்ணணும். அப்போ 2 கார்பனையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக நமக்கு 8, இப்படி போகும்போது 5 வந்தாலுமே லாங்கஸ்ட் எதவா கன்சிடர் பண்ணிக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுதான் 5 கார்பன் செயின் வித் 2 COH குரூப் இஸ் எ பார்ட் ஆஃப் த செயின், கரெக்ட். 8 கார்பன் செயின் 2 COH குரூப் எ சப்ஸ்டியூட், ராங். ஓகே, அடுத்து நம்பரிங் த பேரண்ட் செயின் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் சப்ஸ்டியூயன்ட். சரிங்களா? அதுக்கு எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்குறது பாருங்க. இப்போ சப்ஸ்டியூட் குரூப் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தோம். அடுத்து சப்ஸ்டியூட் குரூப் பார்க்க போகிறோம், எப்படி நம்பரிங் கொடுக்குறதுன்னு. ப்ரெசன்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூயன்ட்ஸ். சரிங்களா? நமக்கு வந்து சப்ஸ்டியூட்னா என்னது, பதிலி. ஏதாவது சப்ஸ்டியூட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு லாங்கஸ்ட் கார்பன் செயினில் அட்டாச் ஆகிருக்க ரிமைனிங் குரூப்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் குரூப் தாங்கிறாங்க. சரிங்களா? இப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின் கூட சப்ஸ்டியூட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா லாங்கஸ்ட் கார்பன் தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சப்ஸ்டியூட் குரூப்பு. ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்பரிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டியூட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்பன் லோயஸ்ட் நம்பராக வரணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம நம்பரிங் கொடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் CHO COOH COR CONH2 CN. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கார்பன் செயினில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் நம்பர், இந்த CHO COOH CN இதிலிருந்து தான் நம்பரே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சப்ஸ்டியூட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின்லேயே சப்ஸ்டியூட் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த COH CHO CN சரிங்களா, அமைடு CONH2 COR இந்த குரூப்பெல்லாம் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ஓகேங்களா, இந்த குரூப்பில் இருந்து தான் நம்பரிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு லாங்கஸ்ட் செயின் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 சரிங்களா, ரைட் டு லெஃப்ட்டு. அப்போ போகும்போது 3rd கார்பனில் ஒரு மெத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4th கார்பனில் சப்ஸ்டியூட் குரூப் வருது. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், லாங்கஸ்ட் கார்பன் செயினில் அட்டாச் ஆகிருக்க சப்ஸ்டியூட் குரூப் வந்து நமக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். அப்போ அதனால தான் ரைட் டு லெஃப்ட் நம்பரிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரூல்ஸு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், அப்போ இந்த நான் சொல்ல மாதிரி 1 2 3 4 லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூயன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட், நிறைய சப்ஸ்டியூட் குரூப்பு ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ஓகேங்களா, நம்பரிங் ஷுட் பி டன் இன் சச் எ வே த சம் ஆஃப் த நம்பர் விச் இண்டிகேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டியூடென்ட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லோக்கண்ட் அப்படின்னா என்னென்னா லோயஸ்ட் நம்பர். நம்பரிங் கொடுக்கும்போது லோயஸ்ட் நம்பர் வரதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு சப்ஸ்டியூட் குரூப்பு ஃபங்க்ஷனல் குரூப்பு ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும். லோக்கண்ட் ரூல் அப்படின்னா என்னென்னா லோயஸ்ட் நம்பர் வருது. சரிங்களா? பார்க்கலாம், சிம்பிள் எக்ஸாம்பிள்.
நம்பரிங் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு லாங்கஸ்ட் கார்பன் செயின் கூட CHO, COH, CONH2, COR இந்த குரூப்பெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அந்த அந்த கார்பனில் இருந்தால் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த CHO இருக்குது, இந்த கார்பன்லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து ஆசிட் மல்டிபிள் பாண்ட் ரெண்டுமே அட்டன் டைமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனல் குரூப்பு மல்டிபிள் பாண்ட் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம நம்பரிங் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து இப்போ சப்ஸ்டியூட் குரூப்பு இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப்பு இருக்குது. அப்போ எப்படி நம்பரிங் கொடுக்குறது, என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்தால் நம்பரிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் 1 2 3 4 சரிங்களா, 4 5 6. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். சரிங்களா. இந்த இடத்துல லோக்கண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். சப்போஸ் நான் இங்கேருந்து நம்பரிங் கொடுத்துட்டு போகிறேன், என்னது லெஃப்ட் டு ரைட்டு 1 2 3 4 5 6. சைனைடில் 6ஓட முடியுது. அப்போ தேர்டு பொசிஷனில் மெத்தில் இருக்குது, 6th பொசிஷனில் CN இருக்குது. அப்போ ஓவராலாக ஆட் பண்ணால் 9. சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரைட் டு லெஃப்ட் கொடுக்கும்போது சைனைடு வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்பரிங் 1ல் இருக்குது, CH3 4 இருக்குது, 2 ஆட் பண்ணால் 5. அப்போ லோயஸ்ட் நம்பர் எங்கே வருது, 4 + 1 5ல் தான் வருது. அதனால் நம்ம நம்பரிங் வந்து இந்த சைடில் இருந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் லோக்கல் ரூல். சரிங்களா. அடுத்து அமைடு மல்டிபிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, சரிங்களா, மல்டிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்ன பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னென்ன வந்திருக்கு அந்த காம்பவுண்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம லிசன் பண்ணணும். ஓகே பார்க்கலாம். இப்போ லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணால் எப்படி கொடுக்கலாம், இந்த சைட்லேருந்து கொடுக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் போகலாம். 1 2 3 4 கார்பன் வருது. இப்படி கொடுத்தாலும் 1 2 3 4 வருது. சரிங்களா. இப்படி கொடுத்தோம்னா 1 2 3 தான் வருது. அப்போ லாங்கஸ்ட்டு 4 வந்து 2 சைடில் வருது. அப்போ எதை சூஸ் பண்ணிக்கணும், எந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பனுக்கு தான் நம்பரிங் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ CONH2 இருக்குது, அப்போ COலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயினால் கார்பன் இருந்தால் மட்டும்தான், அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும். கார்பன் இல்லாமல் இப்போ OH இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப், அந்த ஓவை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருந்தால் அந்த கார்பன்லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் 1 சரிங்களா, 2 3 4. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனல் குரூப் ப்ளஸ் அது கூட மல்டிபிள் பாண்டும் நம்ம நம்பரிங்க்கு ஆட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்க மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ சூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது மோர் தென் 1 ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா. ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, சேம் லோக்கண்டில் இருக்குது. எந்த சைட்லேருந்து ஆட் பண்ணாலுமே நமக்கு ஒரே மாதிரியான நம்பர் வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே பார்க்கலாம். சரி பாருங்கள், இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிளில் OH குரூப் இருக்குது, டபுள் பாண்டும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த ஆர்டரை பார்த்துக்குங்க. OH குரூப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, இங்கே. இது ட்ரிபிள் பாண்ட், இதுதான் டபுள் பாண்ட், இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்கா, OH. அப்போ இது தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதை நம்ம சப்ஸ்டியூட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா. அப்போ இந்த ஆர்டர் தான் கரெக்டு. சரிங்களா. 1 2 3 4 5 6. ஏன் வந்து பார்த்திங்கன்னா சேம் லோக்கனில் இருக்குது, சேம் லோக்கன் ரூலில் ஃபாலோ பண்ணுது. பாருங்கள் இங்கிருந்து நம்பரிங் கொடுக்கும்போது 1 2 செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் 2. சரிங்களா. 3 4 5. சரிங்களா. அப்போ 5th கார்பனில் OH 2 + 5 = 7. எது நம்ம ரைட் டு லெஃப்ட் போகும்போது 5 + 2 எவ்வளோ வருது, லோக்கன் ரூலில் 7 வருது. அடுத்து நான் லெஃப்ட் டு ரைட்டு போகிறேன். 1 2 3 4 5 5 6. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு செகண்ட் கார்பனில் OH ஸ்டார்ட் ஆகுது, 4th கார்பனில் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4th கார்பனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இருந்து போகும்போது 4th கார்பனில் அப்போ 4 + 2 எவ்வளோ வருது, 6 வருது.
சரி இந்த சைடில் கொடுக்கும்போது எவ்வளோ வந்துச்சு 1 2 3 4 5. சரி இங்கே வந்து லோக்கல் ரூல் இல்லைனாலும் நம்ம ஃபஸ்ட்டு யார் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க OH குரூப்பு தான். சரிங்களா, இது வந்து என்னது இன்கரெக்ட். இப்படி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க இன்கரெக்ட் அப்படிங்கிறாங்க. பாருங்க 1 2 3 4 5 5 6 இது வந்து ராங் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இந்த ஆர்டர் தான் நமக்கு கரெக்டு. இந்த ஆர்டர் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஆர்டர் வந்து நமக்கு ராங்காக இருக்குது. 4 5 இங்கே 2. சரிங்களா, இங்கே நமக்கு என்ன இது 3 2 3 + 2 5. சரிங்களா, அப்போ இந்த ஆர்டரை நம்ம மெமரி பண்ணிக்கணும். அடுத்தது 2 சப்ஸ்டிட்யூட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஒரே பொசிஷனில். சரிங்களா, அப்போ எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்குறது? 2 சப்ஸ்டிட்யூட் இருக்குது, நமக்கு சேம் பொசிஷனில் இருக்குங்கிறாங்க, ஐடென்டிக்கல் பொசிஷனில் இருக்குங்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த சைடில் இருந்து பார்த்தாலும் தேர்ட் பொசிஷன், இந்த சைடில் இருந்து பார்த்தாலும் தேர்ட் பொசிஷனில். அப்போ என்ன பண்ணணும், லோயஸ்ட் நம்பர் அக்கார்டிங் டு த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த நேம் ஆஃப் த சப்ஸ்டிட்யூயன்ட். அப்போ லோயஸ்ட் நம்பர் என்னவோ அதை பார்க்கணும். பாருங்கள், சிம்பிள். 1 2 3 இந்த சைடில் இருந்து போங்க, தேர்டு கார்பனில் சப்ஸ்டிட்யூட்டு. இங்கே பாருங்கள், இந்த சைடில் 1 2 3 தேர்டு கார்பனில் எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் நம்பரில் இருக்குது. நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும்? சரிங்களா, லெஃப்ட்டு டு ரைட்டு வரும்போது தேர்டு கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ரைட் டு லெஃப்ட் வரும்போது தேர்டு கார்பனில் சப்ஸ்டிட்யூட் குரூப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஈக்குவல் நம்பரில் இருக்குது. ஆல்ரெடி ரூல்ஸ் என்ன பார்த்தோம்? சரிங்களா, எந்த கார்பனில் லோயஸ்ட் கார்பனில் சப்ஸ்டிட்யூட் குரூப் அட்டாச் ஆகிருக்கோ அந்த சைட்லேருந்து நம்பரிங் கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஈக்குவலாக ஐடென்டிக்கல் பொசிஷனில் சப்ஸ்டிட்யூட் குரூப் அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எந்த பொசிஷன் எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பார்க்கணும்? அடுத்தது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை பார்க்கணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் மெத்தில் எத்தில் 2 இருக்குது. அப்போ எதை நம்ம எடுத்துக்கணும்? ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வரும்? இ. அதனால் நம்பரிங் நமக்கு ரைட் டு லெஃப்டே போகுது. அப்போ தேர்டு கார்பன் எத்தில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு லோயஸ்ட் நம்பரில் வரணும், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. அடுத்து 4th பாருங்கள், ஸ்டெப் 4ல் அரேஞ்ச் த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். சரியா, சப்ஸ்டிட்யூட் குரூப்பை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா, கண்டிஷன் என்னென்னா 2 or more substituents are present on the parent chain. சரிங்களா, ஒன்றுக்கு அதாவது 1 அதை விட அதிகமாக. சரிங்க, இது வரைக்கும் ஒரு சப்ஸ்டிட்யூட் குரூப் இருக்க மாதிரி பார்த்தோம். இப்போ 1க்கு மேலே இருக்கிறது ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் செயினில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சப்ஸ்டிட்யூயன்ட் ப்ரிஃபிக்ஸ்டு வித் தேர் பொசிஷன் நம்பர் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் irrespective of the position நம்பர் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம ஒன் மோர் ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டிட்யூட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். பிஃபோர் ரூட் வேர்டு, சரி ரூட் வேர்டுக்கு முன்னாடி. சரிங்களா, ப்ரிஃபிக்ஸு ஒன் மோர் சப்ஸ்டிட்யூட்னா டை ட்ரை இந்த மாதிரி வரும் எக்ஸெட்ரா. நாட் டேக்கன் டு கன்சிடரேஷன் ஃபார் குரூப்பிங் ஆல்பபெட்டிக்கலி. ஓகேங்களா, இந்த இடத்துல டை ட்ரை இதெல்லாம் ஆல்பபெட்டிக்கில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரி, நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, பொசிஷன் நம்பரை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை என்ன சொல்லியிருக்கோம், இங்கே பாருங்க, இங்கிருந்து லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது 1 2 செகண்ட் கார்பன்லேயே நம்ம மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் குரூப் இருக்குது. சரிங்களா, இங்கே ரைட் டு லெஃப்ட் வரணும்னா 1 2 3 4th கார்பன் தான் சப்ஸ்டிட்யூட் வருது. சரிங்களா, அதனால் நம்ம லெஃப்ட் டு ரைட்டே நம்பரிங் கொடுத்துக்கலாம், லாங்கஸ்ட் கார்பன் 10 சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில், தேர்ட் கார்பனில் ஒரு எத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நம்பரை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எத்தில் தான் ஃபஸ்ட்டு வருது, 3 எத்தில் 2 மெத்தில் அப்படிங்கிற நேமிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதுலேயே பாருங்கள், லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணியிருக்காங்க.
1 2 3 4 5 6 சரிங்களா. அடுத்து சரி 6 வருது லாங்கஸ்ட். வேறு எந்த சைடாவது நம்பரிங் அதிகமாக வருதா அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4th கார்பனில் தான் நமக்கு சப்ஸ்டிட் குரூப் வருது சரிங்களா. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் டு லெஃப்ட் 1 2 3rd கார்பன்லேயே சப்ஸ்டிட் குரூப் இருக்குது ஓகேங்களா. அதனால் 3rd கார்பன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வர மாதிரி நம்ம நம்பரிங் கொடுக்குறாங்க. 7 கார்பனுங்க லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா. ஒரு சில டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எத்தில் ப்ரொப்பைல் அப்படிங்கிற ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ C2H5 அப்படிங்கிறது இந்த இடத்துல 2 கார்பன் சரிங்களா. இதே C3H8 கொடுத்துருவாங்க 3 கார்பன் இருக்க மாதிரி. அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு பிரித்து எழுதாமல் சேர்த்தே எழுதிடுவாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போ லாங்கஸ்ட் கார்பன் 7 கார்பன் சூஸ் பண்ணியாச்சு சப்ஸ்டிட் குரூப்போட. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எத்தில் இங்கே ஒரு சப்ஸ்டிட் எத்தில், இது ஒரு மெத்தில், இங்கே ஒரு எத்தில், 3 சப்ஸ்டிட் குரூப் இருக்குது. அப்போ எத்தில் எத்தில் அப்படிங்கிறது எந்தெந்த கார்பன் பொசிஷனில் இருக்குது 3rd கார்பனில் 1 4th கார்பன் 1. அதனால் 3,4 டை எத்தில். ஆல்பபெட்டிக் ஆர்டரில் டி டை பார்க்க தேவையில்லை, இ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதும். எத்தில் 4 மெத்தில். அப்போ ரூல்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ரீகால் பண்ணலாம். இந்த ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து போக முடியும். இந்த டேபிளேஷனை நான் பார்த்துக்க சொல்லியிருக்கேன் ஓகே. சப்ஸ்டிட் குரூப்பில் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் வந்தால் ஃப்ளூரோ குளோரோ ப்ரோமோ அயோடோ அப்படிங்கிறத ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. சரி 1 செகண்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின், அது ஸ்டெப் 1ல் பார்த்தோம் ஓகேங்களா. லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள் கண்டிஷன் 2 செயின் ஈக்குவல் லென்த்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செயினுமே ஈக்குவல் லென்த்தில் இருந்துச்சுன்னா சூஸ் த செயின் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ஸ் சரிங்களா. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கும்போது சப்ஸ்டிட் குரூப் எதில் வந்து மேக்ஸிமம் நம்பராக அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறாங்க ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன் காம்பவுண்ட் கண்டைன் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் மல்டிபிள் பாண்ட் ஆர் போத். ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் மல்டிபிள் பாண்ட் ஆர் போத் மூணுமே, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் மல்டிபிள் பாண்ட் இது ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருந்துச்சுன்னா நம்பரிங் அப்படிங்கிறது எங்கேருந்தே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருந்ததுன்னா அங்கேருந்தே நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ரூல் பாருங்கள், மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப்புனா இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். அடுத்து சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ப்ரெசன்ட் இன் மோர் தென் ஒன், ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பு ரிப்பீட்டடாக ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பனும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நம்பரிங் கொடுத்துக்கணும். அதுதான் பேரண்ட் செயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. அடுத்து நம்பரிங் த பேரண்ட் செயின் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் சப்ஸ்டியூயன்ட் அப்படி கொடுக்கும்போது, அதாவது சப்ஸ்டியூட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டியூட் குரூப்பை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பேரண்ட் கார்பன் செயின் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இப்போ நம்பரிங் அப்படிங்கிறது எங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க கார்பன்லேருந்தே நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சப்ஸ்டியூட் குரூப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டியூட் குரூப்பை லோயஸ்ட் நம்பர் எந்த சைட்லேருந்து கொடுத்தா சப்ஸ்டியூட் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் வருது அதை கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டிஷன் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூயன்ட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசன்ட், ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டியூட் குரூப் இந்த மாதிரி நிறைய ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ரூலை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் ஹேவ் சேம் லோக்கன், மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப்பு சேம் லோக்கன் ரூலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், OH இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அதனால தான் OHக்கு ஃபஸ்ட்டு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி, அடுத்து CHO அப்படிங்கிறது அடுத்தது வர மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்து 2 சப்ஸ்டியூட் ஆர் ப்ரெசன்ட் இன் ஐடென்டிக்கல் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த பேரண்ட் கார்பன் செயின் எண்டு. 2 சப்ஸ்டியூட் குரூப்புமே நமக்கு ஐடென்டிக்கல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் டு ரைட் போனாலும் 3rd பொசிஷனில் சப்ஸ்டியூட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரைட் டு லெஃப்ட் வந்தாலும் 3rd கார்பனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எடுத்துக்கணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எது இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறாங்க. அடுத்து 4th அரேஞ்ச் த சப்ஸ்டியூயன்ட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. அப்போ அந்த இடத்துல நம்பரிங் நம்ம மென்ஷன் பண்ண கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா. 4 3 இருக்குது, 4th பொசிஷனில் எத்தில்
தேர்டு பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போ நம்பரிங் 3 ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. நம்பரிங் வந்து நம்ம என்னது அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். ஒன்ஸு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபாலோயிங் கைட்லைன்ஸ் ஃபார் ரைட்டிங் ஐயூபேக் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஐயூபேக் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரிங்களா? ஐயூபேக் ஆல்வேஸ் ரிட்டன் சிங்கிள் வேர்டில் தான் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எக்ஸப்ஷன் ஆஃப் ஆர்கானிக் சால்ட்டு, ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் தவிர ரிமைனிங் இருக்கிறதுலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்டர் இருக்குது, சரிங்களா, நம்பர் இருக்குது, அதை ரெண்டையும் நம்ம பிரித்து காட்டணும்னா ஹைஃபன் மென்ஷன் பண்ணணும். 2 நம்பருக்கு பிட்வீனில் கமா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. 2 நம்பருக்கு பிட்வீனில் கமா, இந்த லெட்டருக்கும் நம்பருக்கும் பிரித்து காமிக்கிறதுக்காக ஹைஃபன். சரிங்களா? அடுத்து தேர்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரக்சரல் ப்ரிஃபிக்ஸில் மீசோ சிஸ் ட்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். அது எல்லாமே எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கில். சரிங்களா? அப்படி நம்ம எழுதிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபோர்த்து பாயிண்டில் ப்ரிஃபிக்ஸில் டை ட்ரை ட்ரெட்ரா இதெல்லாமே என்னது, அதனுடைய பேசிக் நேமு, இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஹைஃபன் நம்பரையும் இந்த இதையும் நம்ம பிரித்து காட்டுறதுக்காக ஹைஃபன் மென்ஷன் பண்ணணுங்கிறாங்க. ஓகே, சம் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட் ரூல் பாருங்கள். நேமிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எ ப்ரிஃபிக்ஸ் சைக்ளோ ஆடட் டு த வேர்ட் ரூட் வேர்டுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். எந்த காம்பவுண்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ? அலிசைக்ளிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டாலே ரூட் வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணணும்? சைக்ளோ அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணணுங்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் 4 கார்பன் இருக்கிறது தான் மீனிங். சரிங்களா? இது ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்ட் தான். இந்த மாதிரி கொடுத்துட்டாலே முன்னாடி என்ன ஆட் பண்ணிக்கணும்? சைக்ளோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு முன்னாடி? ரூட் வேர்டுக்கு முன்னாடி. ஓகே, சரிங்களா? ரூட் வேர்டு என்ன, எத்தனை கார்பன் இருக்குது? 3 இருந்தால் என்னது? பியூட்டு. சரிங்களா? இது சேச்சுரேட்டடாக அன்சேச்சுரேட்டட்னு பார்க்கணும். சேச்சுரேட்டடு சிங்கிள் பாண்ட் ஏன், அப்போ ஒன்றா சேர்த்துங்க சைக்ளோ பியூட்டேன். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 கார்பன். சரிங்களா? ஃபார்முலா எழுதிக்கிங்க. ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு, ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸு. சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது சப்ஸ்டிட்யூட் குரூப். ஏதாவது அட்டாச் ஆகிருக்கா? இல்லை. ரூட் வேர்டு எடுத்து பார்க்கணும். ரூட் வேர்டுங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 5னா என்னது? பென்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து சஃபிக்ஸில் ப்ரைமரி செகண்டரி 2 இருக்குது. ப்ரைமரி அப்படின்னா சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா அப்படிங்கிறது சொல்கிறது. செகண்டரி அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இந்த இடத்துல ப்ரைமரி அப்படிங்கிறது சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டா? சேச்சுரேட்டட் அப்படின்னா ஏன். சரிங்களா? ஓகே, அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லலாம்? பென்டேன் அலிசைக்ளிக்காக இருந்தால் முன்னாடி ரூட் வேர்டுக்கு முன்னாடி சைக்ளோ ஆட் பண்ணணும். சைக்ளோ பென்டேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். மெமரி பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் சைக்ளோ பியூட்டின் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். என்னென்னா டபுள் பாண்ட் வேறு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 4 கார்பன் இருக்குது, பியூட்டு. சரிங்களா? அடுத்து சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா? டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் ஈன்னு வரும். ஓகேங்களா? முன்னாடி சைக்ளோ பியூட்டின். அடுத்து எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 கார்பன் இருக்குது. சரிங்களா? அப்போ 8னா ஆக்டேன். ஓகேங்களா? எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஆக்டேன், சைக்ளோ ஆக்டேன். சிம்பிள் ரூல்ஸ். அடுத்து இஃப் ஒன்லி ஒன் சப்ஸ்டிட்யூடன்ட் இஸ் ப்ரெசன்ட் அந்த ரிங், ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூட் குரூப் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறாங்க? நாட் ரிக்வயர்ட் டு கிவ் இட்ஸ் பொசிஷன். அதனால் பொசிஷனை மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. சரிங்களா? ஃபார்முலா எழுதிக்கங்க. ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு. இதில் ப்ரைமரி செகண்டரி. சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? சப்ஸ்டிட்யூட் குரூப்பை.
ஓகேங்களா. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் குரூப் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. C2H5 C2H5 அந்த டேபிள் பாருங்கள், எத்தில் சப்ஸ்டியூட்னா எத்தில் எத்தில். ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்டு. சரிங்களா. எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது. 4னா பியூட்டு. ஓகேங்களா. பியூட்டு சேச்சுரேட்டடு ஏன். சரிங்களா. ப்ரைமரி சஃபிக்ஸ் ஏன், அப்போ பியூட்டேன். அப்போ ரூட் வேர்டுக்கு முன்னாடி என்ன பண்ணால் சைக்ளோ, எத்தில் சைக்ளோ பியூட்டேன், சிம்பிள். ஓகே, இதே மாதிரி எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் நம்மளால் நேம் வைக்க முடியும். சரிங்களா. அடுத்து இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு. தேர்டு பாருங்கள், ஃபார்முலா எழுதிக்கிங்க திரும்ப திரும்ப. ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு. ப்ரிஃபிக்ஸ் எதை டினோட் பண்ணுது? சப்ஸ்டியூட் குரூப். சப்ஸ்டியூட் குரூப் இருக்கா இதுக்கு? இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்குது. ஓகே, ரூட் வேர்டு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை கார்பன்? 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. அப்போ 6னா ஹெக்ஸு. ஆல்ரெடி ரூட் வேர்டுக்கு முன்னாடி சைக்ளோ ஆட் பண்ணிக்கணும், சைக்ளோ ஹெக்ஸு. சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா? சஃபிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது எது டினோட் பண்ணுது? சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா? அப்போ சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, சேச்சுரேட்டட் அப்படின்னா ஏன், ஹெக்ஸேன். ஓகேங்களா. அடுத்து செகண்டரி சஃபிக்ஸுங்கிறது எது டினோட் பண்ணுது? ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? இருக்குது. ஓஹெச்னா எண்டில் எப்படி முடியணும்? ஓஎல். எல்லாமே எழுதியாச்சு. இப்போ ஒன்றா சேர்த்துங்க, சைக்ளோ ஹெக்ஸேன் ஆல். அப்போ அதுக்கு முன்னாடி ரூல்ஸில் என்ன பார்த்தோம்? வவ்வல்ஸ், அதாவது செகண்டரி சஃபிக்ஸில் வவ்வல்ஸ் ஏஇஐஓயு வந்துருந்துச்சுன்னா நம்ம இந்த சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டில் மென்ஷன் பண்ணுற பார்த்தீங்களா, ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்க ஈயை நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால தான் இங்கே சைக்ளோ ஹெக்ஸனால் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ரூல்ஸ். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட், இஃப் 2 or more சப்ஸ்டியூடன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த ரிங். சரிங்களா. அதாவது ஒன்றுக்கு மேலே நமக்கு சப்ஸ்டியூட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங் என்ன பண்ணணும்? லோயஸ்ட் செட் ஆஃப் லோக்கல் ரூல். எந்த சைட்லேருந்து கொடுத்தா நம்பரிங் வந்து நமக்கு லோயஸ்ட் நம்பராக வருதோ அதான் சொல்லியிருக்காங்க, லோயஸ்ட் செட் ஆஃப் லோக்கல் ரூல். அங்கிருந்து நம்பரிங் கொடுக்கணும். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ ஃபாலோ த நம்பரிங் ரூல்ஸ் ஆஃப் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுதோ நம்பரிங் ரூல்ஸை, அதே மாதிரி தான் நமக்கு ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸும். ஓகே, பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் மெத்தில் எத்தில் 2 இருக்குது. 2 கார்பன் இருந்தால் எத்தில், 1 கார்பன் இருந்தால் மெத்தில், 3 இருந்தால் ப்ரொப்பைல், 4 இருந்தால் பியூட்டைல், போயிட்டே இருக்கும் சப்ஸ்டியூட் குரூப்பு. ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள், ஏ வந்து எத்திலிருந்து நம்பரிங் கொடுத்துருக்கோம். சரியா, சிம்பிள். இந்த இடத்துல 1 2 3 4 5. சரிங்க, எந்த பக்கம் இருந்து கொடுத்தாலும் ஓகே. அதே மாதிரி தான் நம்ம நம்பரிங் 2 + 1 3, 1 + 2 3 அதே தான் வரும். சரிங்களா. அப்போ பக்கத்தில் இருக்கனால எத்திலுக்கு ஃபஸ்ட்டு வர மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்பரிங் இங்கே எத்திலிருந்து கொடுத்துருக்காங்க 1 2 3. சரிங்களா. அப்போ 1 எத்தில், 2, 3 டைமெத்தில், சைக்ளோஹெக்சேன். சரிங்களா. இந்த இடத்துல பார்க்கலாம், இதுவே நான் நம்பரிங் இங்கேருந்து கொடுத்துருந்தேன்னா இப்போ நம்பரிங் ஆட் பண்ணுங்கள். 2 + 3 + 1 5 வருது. ஓகேங்களா. வேறு எந்த சைட்லேருந்து கொடுத்து பார்க்கலாம்? இங்கே 1 2 3. சரிங்களா. அப்போ பாருங்கள், ஆட் பண்ணுங்கள் நம்பரிங் 1 + 2 நமக்கு எவ்வளோ வருது? நம்பரிங் 1 + 2 3, இங்கே ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 6 வருது. சரிங்களா. இந்த நம்பரிங் ஆட் பண்ணால் 2 + 3 5, 1 6. இந்த சைட்லேருந்து கொடுத்தாலும் என்ன வருது? நமக்கு 6 தான் வருது. சரி, அதனால் நம்ம எங்கே இருந்தாலும் நம்பரிங் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் ஆல்பிபெட் ஆர்டரில் எத்தில் வர மாதிரி ஃபஸ்ட் நம்பரிங் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், நம்பரிங் ஏன் எத்திலிருந்து கொடுக்காம மெத்திலிருந்து கொடுத்துருக்காங்க? என்ன ரீசன்னா லோகன் ரூல் தான். சரிங்களா. பார்க்கலாம். ஒன் 2 3 4 5. ஏன் நம்பரிங் எத்திலிருந்து மேலெல்லாம் எத்தில் கொடுத்தாங்க, எந்த பக்கம் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வருது, அதனால் விட்டுட்டாங்க. இங்கே எத்தில் நம்பரிங் 1 கொடுக்காம ஏன் 2 மெத்திலுக்கு 1 கொடுத்துட்டாங்க, எத்திலுக்கு 2 வர மாதிரினா நம்பரிங் பாருங்கள், 2 எத்தில் 1, 1 டைமெத்தில், 2 எத்தில் 1, 1. அப்போ ஆட் பண்ணுங்கள், 2 + 1 3 + 1
4 வருது. இதுவே நான் எத்திலுக்கு 1 கொடுத்துட்டு மெத்திலுக்கு செகண்டு கொடுத்தனா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 2 1 = 5 வருது. அப்போ லோயஸ்ட்டு நம்பர் எங்கே வருது 4ல் வருது. அதனால தான் நம்பரிங் எத்திலிருந்து கொடுத்துட்டாங்க. சரி, எத்திலிருந்து கொடுக்காம மெத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 5 அதாவது இந்த மாதிரி சப்ஸ்டியூட் குரூப் இருக்குது, பாண்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அப்போ லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பரிங் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகேங்களா, அப்போ 5th பொசிஷனில் எத்தில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நமக்கு லோயஸ்ட் லோகன் ரூல் வர மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். மல்டிபிள் பாண்ட் சப்ஸ்டியூட் வரும்போது நமக்கு சப்ஸ்டியூட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்ட் வரும்போது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஆனால் சப்ஸ்டியூட் குரூப்பு டபுள் பாண்ட் வரும்போது டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் நம்பரிங். ஓகேங்களா, அப்போ அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நம்பரிங் பாருங்கள், இங்கேருந்து கொடுக்கும்போது 1 2 2 பாண்டுமே கவர் ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து 1 2 வந்தோம்னா இந்த பாண்டு கவர் ஆகிருக்காது. சரிங்களா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். ரொம்ப ஈஸியான ரூல்ஸ் என்னவோ அதை என்ன பண்ணிக்கிங்க, நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூல் பாருங்கள். இஃப் த ரிங் கண்டைன்ஸ் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் தென் தட் ஆஃப் அல்கைல் குரூப். சரிங்களா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த மாதிரி ரிங்கு இருக்குது. சரிங்களா, அலிஃபேட்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ எதை வந்து நம்ம பேரண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிக்கணும். லோயஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த இடத்துல இங்கே மேலே பாருங்கள் 3 கார்பன் இருக்குது, இங்கே 4 கார்பன் இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த 4 கார்பனில் இருக்கிறத பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதை சப்ஸ்டியூட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதுதான் ரூல்ஸு. ஓகேங்களா, அடுத்து பாருங்களேன், இந்த இடத்துல இங்கே 1 2 3 3 கார்பன் இருக்குது, மேலே 4 இருக்குது. என்ன சொல்லியிருக்கோம், எங்கே வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் பேரண்ட். அப்போ இது பேரண்ட்டு, இது சப்ஸ்டியூட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ரூல்ஸு. அப்போ நம்பரிங் எப்படி, நேம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு, இதில் ப்ரைமரி செகண்டரி. இது சப்ஸ்டியூட் குரூப்பை டினோட் பண்ணுது. ரூட் வேர்டுன்னு நமக்கு தெரியும். ப்ரைமரி அப்படிங்கிறது சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா, டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா சிங்கிள் பாண்டா. ஓகே, அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். இதை பேஸ் பண்ணி நம்பரிங் கொடுக்கலாம். பாருங்கள், சப்ஸ்டியூட் குரூப்பை மேலே இருக்க கார்பனை எடுத்துக்கிட்டோம், 3 கார்பன் எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 கார்பன் இருக்குது. அப்போ 2 கார்பன் இருந்தால் 1 கார்பன் இருந்தால் மெத்தில், 2 கார்பன் இருந்தால் எத்தில், 3 கார்பனில் இருக்குது. அதனால் சப்ஸ்டியூட்டில் வரும்போது அந்த டேபிளேஷன் எடுத்து பாருங்கள். ப்ரொப்பைல் 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல். சரிங்களா, ப்ரொப்பைல். அப்போ எந்த கார்பனில் 1 2 3 மூணாவது கார்பனில் ரெண்டாவது கார்பனில் இந்த ரிங்கு அட்டாச் ஆகிருக்கு. அதனால் 2ங்கிறத அவங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ சைக்ளோ இந்த மாதிரி வெறும் ரிங்கு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நேமிங் தெரியும். நம்ம இந்த இடத்துல நம்ம புதுசாக இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் எழுதி நம்ம பார்க்க தேவையில்லை. 4 கார்பன் இருக்க மாதிரி சைக்ளிக் இதில் இருந்துச்சுன்னா அதுக்கு சைக்ளோ பியூட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே இதை வந்து நான் பேரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்து நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ் எதில் இருக்கோ அது. அப்போ மேலே இருக்க லாங்கஸ்ட் செயின் 4 கார்பன். ஓகேங்களா, அப்போ 4 கார்பன் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 செகண்ட் கார்பன்லேயே நமக்கு லோயஸ்ட் நம்பராக வரணும், அட்டாச் ஆகிருக்கு சப்ஸ்டியூட் குரூப். அதனால் செகண்ட் கார்பன் லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்துட்டாங்க நம்பரிங். ரைட் டு லெஃப்ட் வச்சு பாருங்களேன், மூணாவது நம்பரிங் 3ல் தான் சப்ஸ்டியூட் குரூப் வரும். ஆனால் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது செகண்ட்லேயே சப்ஸ்டியூட் குரூப் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 2வது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் 2 சைக்ளோ ப்ரொப்பைல். சரிங்களா, எப்பயுமே நமக்கு சப்ஸ்டியூட் குரூப் வரும்போது ப்ரொப்பைல், பியூட்டைல், மெத்தில், எத்தில்னு வரும். சரிங்களா, பேரண்ட்டாக இருக்கும்போது ஏன் அப்படின்னு முடிக்கணும். அதை நல்லா நான் இங்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதனால தான் இங்கே சைக்ளோ பியூட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா இதை பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, இந்த இடத்துல இது வந்து சப்ஸ்டியூட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால் சைக்ளோ ப்ரொப்பைல் மேலே இருக்கிறது பியூட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ அனதர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள்.
இந்த மாதிரி இப்படி இருந்தால் சைக்ளோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு பாண்டு வேறு மென்ஷன் ஆகிருக்கு, ஒரு சப்ஸ்டியூட் குரூப்பும் இருக்குது. இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் பாண்டும் கவர் ஆகணும். சப்ஸ்டியூட் குரூப்பு டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்பரிங் வரணும். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 சரிங்களா. அப்போ நம்ம என்ன இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படி, இது ஒரு சப்ஸ்டியூட்டு. அப்போ குளோரோ சிஎல் வந்தால் சப்ஸ்டியூட்டில் வந்தால் குளோரோ சைக்ளோ பியூட் ஈன் டபுள் பாண்டு வந்திருக்கு ஈன், ட்ரிபிள் பாண்டு வந்தால் ஒய்என்இ, டபுள் பாண்டு வந்தால் இஎன்இ. அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா. அடுத்தது இஃப் த சைல்ட் செயின் கண்டைன்ஸ் மல்டிபிள் பாண்ட் ஆர் ஏ ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ என்ன சொல்லலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிங்லேயே அட்டாச் ஆகிருக்க அந்த சைட் செயினில் மல்டிபிள் பாண்ட் இருக்குது, இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், எதை நம்ம பேரண்ட் செயினாக சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இந்த இடத்துல கன்சிடர் பண்ண தேவையில்லை. மேலே என்ன பார்த்தோம், அந்த ரிங்கில் நமக்கு அந்த சைக்ளிக் ரிங்கில் நமக்கு ஒரு அலிஃபேட்டிக் குரூப்பு அட்டாச் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது எதை பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணுவோம், எங்கே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கோ அது இந்த பாயிண்டில். சரிங்களா. சப்போஸ் இந்த சைல்ட் செயினில் நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃபங்க்ஷனல் குரூப் எந்த குரூப்போட அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறாங்க. அது எத்தனை கார்பன் கம்மியாக இருந்தாலும் சரி, எச்சாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை பார்க்கக்கூடாது. சரிங்களா. ஃபங்க்ஷனல் குரூப் எந்த குரூப்போட வந்திருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இங்கே 3 கார்பன் இருக்குது, இங்கே கீழே 4 கார்பன் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா. ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு குரூப்பு தான் நம்ம பார்க்கணும். எத்தனை கார்பன் இருக்குது, எந்த குரூப்போட ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, CHO அட்டாச் ஆகிருக்கு, அதுதான் பேரண்ட் செயின். அப்போ செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு 2 சைக்ளோபியூட்டைல் ப்ரப்பு. எல்லா இடத்துலையும் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு. ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டியூட் குரூப் ஏதாவது இருக்கா, சப்ஸ்டியூட் குரூப் இருக்கா? சரிங்களா, இருக்குது. இதுதான் சப்ஸ்டியூட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. இது பேரண்ட்னா இது சப்ஸ்டியூட் தான். அப்போ எத்தனாவது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, 2 செகண்ட் கார்பனில் 2 சைக்ளோ பியூட்டைல். 4 கார்பன் இருக்கனால பியூட்டைல். ஓகேங்களா. எல்லாமே சேச்சுரேட்டட் தான். சரிங்களா. சைக்ளோ பியூட்டைல் சேச்சுரேட்டட் எல்லாமே எத்தனை கார்பன் பேரண்ட் செயினில் இருக்குது, 3 கார்பன். அதனால் ப்ரப்பு. ஓகேங்களா, ப்ரப்பு. சரிங்களா. சேச்சுரேட்டட் ஏஎன்இ ஏன். சரிங்களா. செகண்டரி சஃபிக்ஸ் என்ன, ஃபங்க்ஷனல் குரூப் CHO ஏஎல்னு முடிக்கணும். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஏஐஒய் வவ்வல்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்துச்சுன்னா நம்ம ப்ரைமரி சஃபிக்ஸில் ஈயை கட் பண்ணிடணும். அதனால் 2 சைக்ளோ பியூட்டைல் ப்ரொப்பனால். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இதில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 6 கார்பன் இருக்குது, இங்கே 5 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த குரூப்போட ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கு, கீட்டோன் வந்திருக்கு. ஓகேங்களா. கீட்டோன் வந்து எண்டில் எப்படி முடியணும், ONE. சரிங்களா. எத்தனாவது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, 2. அதனால் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு கார்பனில் ஒரு சப்ஸ்டியூட் குரூப்பு சைக்ளோ ஹெக்ஸைல். 5 கார்பன் லாங்கஸ்ட்டு கார்பனில் பென்ட்டு. எல்லாமே சேச்சுரேட்டட். இங்கே இருக்க டபுள் பாண்ட் பார்க்கக்கூடாது, இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்க டபுள் பாண்ட். நம்ம இங்கே வந்து சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா. எல்லாமே எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவே சேச்சுரேட்டட் தான் இருக்குது. பென்ட் ஏன்னு வரும், ஏனில் இருக்க ஈயை கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா வவ்வல்ஸ் வேர்டு வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். சரிங்களா. அடுத்த ரூல் பாருங்கள். அலிசைக்ளிக் ரிங் கண்டைன்ஸ் மல்டிபிள் பாண்ட் அண்ட் த சைட் செயின் கண்டைன்ஸ் ஏ ஃபங்க்ஷனல் குரூப். The compound is named as a derivative of the side chain and the ring is treated substituent. சரிங்களா. அதே மாதிரி தான் மல்டிபிள் பாண்டு இந்த ரிங்கில் வந்திருந்தாலுமே சரிங்களா, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க குரூப்பு தான் பேரண்ட் செயின். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே மல்டிபிள் பாண்ட் இந்த ரிங்கில் வந்திருந்தாலுமே நமக்கு இந்த ஸ்ட்ரைட் செயின் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த குரூப்பு தான் நமக்கு பேரண்ட் செயின் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், அப்போ இது பேரண்ட் செயின் கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ இது சப்ஸ்டியூட்டு. எத்தனாவது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, செகண்ட் கார்பனில் 2 சைக்ளோ 4 கார்பன் இருக்குது, பியூட்டு. எந்த கார்பனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் கார்பனில். அதனால் 2 ஈன். சரிங்களா. 1 ஐல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் தான்
நமக்கு இந்த சப்ஸ்டியூட் அட்டாச் ஆயிருக்கு, அதனால் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 3 கார்பன் ப்ரப்பு 4 ப்ரப்பனால். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும் 4வது கார்பனில் இந்த குரூப் அட்டாச் ஆயிருக்கு. சைக்ளோபென்ட் 3 ஃபஸ்ட்டு கார்பனில் இது அட்டாச் ஆயிருக்கு, அதனால் 1 சரிங்களா. 3 தேர்டு கார்பனில் ஒரு சப்ஸ்டியூட் குரூப்பு 3 மெத்தில். சரிங்களா, 4 கார்பன் பியூட்டனாயிக் ஆசிட். ஆசிட் வந்தால் ஓயிக் ஆசிட் அப்படின்னு முடிக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். போத் ரிங்கு as well as side chain contain the functional group. இப்போ ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் அந்த ஆர்டர் வைஸ் எது ஃபஸ்ட்டு இருக்குது, ஆசிட் தான். அப்போ அதுதான் நமக்கு பேரண்ட் செயின். இதுதான் நமக்கு பேரண்ட் செயின், இது சப்ஸ்டியூட்டு. இப்போ பாருங்கள் 3வது கார்பனில் இது அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதனால் 3 ஹைபன். அடுத்து தேர்டு பொசிஷனில் நைட்ரோ குரூப் அட்டாச் ஆகிருக்கு நமக்கு. ஓகேங்களா, அதனால் 3 நைட்ரோ சைக்ளோபென்டைல். சரிங்களா, இப்போ பேரண்ட் கார்பனுக்கு வாங்க ப்ரப்பு. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கங்க. ப்ரிபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு, ப்ரைமரி, செகண்டரி. அப்போ ப்ரிபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஸ்டியூட் குரூப் இருக்குது. சரிங்களா, இப்போ பேரண்ட் செயின்லேருந்து எத்தனை கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, தேர்டு கார்பன், அதனால் 3 ஹைஃபன். ஓகேங்களா, சரிங்களா, அதில் பாருங்கள் என்ன சப்ஸ்டியூட் குரூப் ஃபஸ்ட்டு இந்த 3 நைட்ரோ மென்ஷன் பண்ணிக்கணும். 3 நைட்ரோ. அடுத்து சைக்ளோ பென்டைல் 5 கார்பன் இருக்குது பென்டைல். இப்போ ரூட் வேர்டு பாருங்கள் என்ன இருக்குது, 3 கார்பன், அதனால் ப்ரப்பு. சரிங்களா, சஃபிக்ஸில் ப்ரைமரினா சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டா, இது அன்சேச்சுரேட்டட், அதனால் ஈன். சரிங்களா, அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ்னால் ஃபங்க்ஷனல் குரூப். என்ன ஃபங்க்ஷனல் குரூப், சிஓஹெச்னா ஓயிக் அப்படின்னு முடிக்கணும். அப்போ ஈன்க்கு அடுத்து ஓயிக் ஆசிட். சரிங்களா, இப்போ எத்தனாவது கார்பன் கிட்ட டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் கார்பன்கிட்ட, அதனால் 2. சரிங்களா, அப்போ மொத்தமாக சேர்த்து சொன்னோம்னா 3 நைட்ரோ சைக்ளோ பென்டைல் ப்ரப் 2 ஈன். சரிங்களா, இந்த கேன்சல் ஆயிரும். இனோயிக் ஆசிட் அந்த நம்பரிங்கும் பொசிஷனை மென்ஷன் பண்ணோம், எந்த கார்பனில் எந்த நம்பரிங்கில் நமக்கு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அடுத்த ரூல் பாருங்கள். போத் அலிசைக்ளிக் ரிங்கு, 2 அலிசைக்ளிக் ரிங் ரெண்டுலேயுமே சேம் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் இஸ் செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இப்போ ரெண்டு இதுலேயுமே ஏதாவது ஒன்றில் ஃபங்க்ஷன் குரூப் இருந்தால் லோயஸ்ட் நம்பர் கார்பன் ஆட்டம் வந்தாலுமே அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல சேம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு ரெண்டு இதுலேயுமே. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை கவுண்டிங்க்கு எடுத்துக்கணும். எதுக்கு அதிகமாக இருக்கும் அதுதான் பேரண்ட் செயின். பாருங்கள் இங்கே 6 கார்பன், இங்கே 3, அப்போ இதுதான் பேரண்ட் செயின். ஏன்னா சேம் ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா, அப்போ ஃபார்முலா எழுதிங்க. ப்ரிபிக்ஸு, ரூட் வேர்டு, சஃபிக்ஸு, ப்ரைமரி, செகண்டரி. ப்ரிபிக்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் குரூப்பு இருக்கா, சப்ஸ்டியூட்டு இருக்குது. ஓகே, இது இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம், செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, பேரண்ட் செயினில் இருக்குது, செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஹைட்ராக்சி. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், OH அப்படிங்கிறது 2 விதமாக இருக்குது. ஃபங்க்ஷன் குரூப்பில் வந்தால் OLன்னு முடிக்கணும். ஓகேங்களா, சப்ஸ்டியூட்டாக நமக்கு வந்துச்சுன்னா ஹைட்ராக்சின்னு சொல்லணும். அதனால தான் அந்த டேபிளை மெமரி பண்ணிக்க சொன்னோம். 2 செகண்ட் கார்பனில் OH, அதனால் 2 ஹைட்ராக்சி. 3 கார்பன் இருக்குது, அதனால் ப்ரொபைல். ஓகேங்களா, அடுத்து எங்கே வரணும், சப்ஸ்டியூட்டை முடிச்சிட்டோம். அடுத்து பேரண்ட் செயின். பேரண்ட் செயின் பாருங்கள், இது ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளோ ரூட் வேர்டுக்கு பார்க்கலாம். சைக்ளோ 6 கார்பன் இருக்கால, ஹெக்ஸ், ஏன் எல்லாமே சேச்சுரேட்டட். ஏன் OH வந்தால் OL, கேன்சல் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எத்தனாவது கார்பனில் எந்த அட்டாச் ஆகிருக்கு, OH 1, அதனால் 1 ஆல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அடுத்து பாருங்கள், மோர் தென் 1 அலிசைக்ளிக் ரிங். இப்போ இது வரைக்கும் ஒரே ஒரு அலிசைக்ளிக், ஒரு அலிஃபேட்டிக் லீனியர் செயின் இருக்க பார்த்தோம். இப்போ மோர் தென் 1 அலிசைக்ளிக் ரிங் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 2
அந்த அலிசைக்ளிக்குமே நம்ம வந்து கார்பன் ஐட்டம் எவ்வளோ இருந்தாலுமே சரி அதை சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? அல்கேன் அதாவது லீனியர் செயினை தான் நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க? பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. மோர் தென் 1 அலிசைக்ளிக் ரிங் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? சப்ஸ்டியூட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். பேரண்ட்டாக இதை தான் கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்பரிங் எங்கேருந்து கொடுக்கலாம்? 4 கார்பன் அது இங்கே தான் 4 கார்பன், இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்பரிங் கொடுத்துடலாம். அப்போ 1 2. அப்போ 1 ஃபஸ்ட்டு கார்பனில் இது ஒரு சைக்ளோபியூட்டைல். சரிங்களா? செகண்ட் கார்பனில் சைக்ளோப்ரோபைல். மீது 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், அலிசைக்ளிக் ரிங் வந்து டைரெக்டாக எங்கே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிசைக்ளிக் டைரெக்டாக பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கும்போது பென்சீன் தான் பேரண்ட் செயின், இது வந்து சப்ஸ்டியூட். ஏன்னா இங்கே 6 கார்பன், இங்கே 5. அப்போ சைக்ளோ பென்டைல்னு தெரியும், 5 இருந்தால் பென்டைல், இது ஒரு பென்சீன். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து அலிசைக்ளிக் ரிங் இஸ் எ ஃபங்க்ஷனல் குரூப் அலாங் வித் சம் சப்ஸ்டியூட் குரூப். ரிங்கில் அலிசைக்ளிக் ரிங்கில் சப்ஸ்டியூட் குரூப்பு இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the prefix and suffix are used to represent the numbering. எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை, ரூட் வேர்டுக்கு முன்னாடி அதோடைய ஆஸ் யூஷுவல் நேமை மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம நேமிங் எப்படி கொடுப்போம்? ஓயிக் ஆசிட் முடியும், COH இருந்தா. ஆனால் இந்த இடத்துல அப்படி மென்ஷன் பண்ண தேவையில்லை, அதனுடைய நார்மல் நேமே கொடுத்துக்கலாம். அதனுடைய டெரிவேட்டிவ் என்ன? கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோமா, அதையே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாங்கிறாங்க ரூட் வேர்டுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி இருந்தால் நமக்கு தெரியும் இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ரூட் வேர்டு என்ன சொல்லுவோம்? சைக்ளோ ஹெக்சேன், 6 கார்பன் ஹெக்சேன்னு சொல்லுவோம். ஹைக்ளோ ஹெக்சேன். COHனா ஓயிக் ஆசிட் முடியும், ஆனால் இந்த இடத்துல அப்படி மென்ஷன் பண்ண தேவையில்லை, கார்பாக்சிலிக் ஆசிட்னே மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ரூட் வேர்டுக்கு அப்புறம் அடுத்து இங்கே பாருங்கள், COH அமைடு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார்? COH தான், அதுக்கப்புறம் தான் அமைடு. ஓகேங்களா? அப்போ எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்? நம்பரிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இங்கிருந்து இந்த மாதிரி அலிசைக்ளிக் காம்பவுண்டுக்கு வரும்போது நம்பரிங் கார்பன்லேருந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை, கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, அடுத்த கார்பன்லேருந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ அலிஃபேட்டிக்கில் பார்க்கும்போது அப்படி, இந்த அலிசைக்ளிக்கில் நம்ம கார்பன்லேருந்து நம்பரிங் கொடுக்க தேவையில்லை, கார்பனுக்கு அடுத்த கார்பன்லேருந்து. அப்போ 1 2 3 4. சரிங்களா? அப்போ செகண்ட் கார்பனில் அப்போ இது சப்ஸ்டியூட்டு, இதை ஃபங்க்ஷனலாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ செகண்ட் கார்பனில் CONH2 சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்துருந்துச்சு அப்படின்னா அமைடுன்னு நேம் சொல்லுவோம். அப்போ இது வந்து சப்ஸ்டியூட்டாக வந்திருக்கு, அதனால் இதுக்கு நேம் என்ன? கார்பமைல். சைக்ளோபியூட்டேன், இதுதான் என்னது? இதுதான் நமக்கு பேரண்ட் செயின். சைக்ளோபியூட்டேன் ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன அட்டாச் ஆகிருக்கு? COH. அப்போ 1 கார்பாக்சிலிக் ஆசிட்டு. அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும், ரூல்ஸ் பார்த்தோம், எப்படி ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்டுக்கு நம்பரிங் கொடுக்குறது, நேம் கொடுக்குறது, 2 நம்பரை செப்பரேட் பண்ணுறதுக்கு பிட்வீனில் கமா மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? நம்பர் லெட்டர் அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபன் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ மோர் தென் 1 ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் திரும்ப படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் எந்த காமன் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக நேம் வைக்க முடியும். இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் ஒன்ஸு நம்ம ரீகால் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்து. அப்போ திரும்ப படிச்சுட்டே இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், பார்க்க தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கான்செப்ட் என்ன, சரிங்களா, ரூல்ஸ் என்ன அப்படின்னு மைண்டில் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.